இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தலைநகரில் போதைப்பொருள் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 14 விழுக்காடு குறைந்தது. AADK தகவல். தலைநகர் கோலாலம்பூரில் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் போதைப்பொருள் உட்கொண்டவர்களின் எண்ணிக்கை 5800 கண்டறியப்பட்டுள்ளனர். இது கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடும்போது 13.8 விழுக்காடு குறைவு என தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் ருஸ்லின் ஜுசோ தெரிவித்தார். கோலாலம்பூரில் 1,00,000 பேருக்கு 253 போதைப்பொருள் பயனர்கள் என்ற அளவில் போதைப் பொருட்களையும் தடை செய்யப்பட்ட பொருட்களையும் பயன்படுத்துவோர் விகிதம் இருப்பதாகவும் அவர் கூறினார். இவ்வாண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை 65 விழுக்காடு அல்லது 3768 பேர் ATS எனப்படும் அம்பெட்டமின் டைப் ஸ்டிமுலன்ட் வகை போதைப் பொருளை முக்கியமாக பயன்படுத்தியுள்ளனர். போதைப்பொருள் தடுப்பு நாளை முன்னிட்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற KL Car Free Morning நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார். சிறைச்சாலை சட்டத்தை திருத்துவதற்கான வரைவும் வீட்டுக்காவல் தொடர்பான புதிய சட்டமும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பு தற்போது அது சட்டத்துறையின் ஆய்வில் உள்ளது. குறிப்பாக விசாரணை கைதிகள், தீவிரமற்ற குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர்கள் ஆகியோருக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக வீட்டு காவலை செயல்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை வழிவகுக்கும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த ஆண்டு இது தாக்கல் செய்யப்படும் என்றும் கொள்கை அளவில் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். தற்போது சட்டத்துறையின் திருத்தங்களுக்கான வரைவை உருவாக்கி வருகிறது. புதிய சிறைச்சாலை சட்டம் வீட்டு காவலுக்கு மாந்தநேய அணுகுமுறையை வழங்கும் சட்டப்பூர்வ கட்டமைப்பை வழங்கும். இது சிறைச்சாலைகளில் நெரிசலை குறைக்கும் அதே நேரத்தில் கைதிகள் சமூகத்திற்குள் தங்கள் தண்டனையை அனுபவிக்க அனுமதிக்கும் என்றார். மலேசியாவின் பலதரப்பட்ட உயர்கல்வி வாய்ப்புகளுக்கு மத்தியில் பொது பல்கலைக்கழகங்கள் தங்களின் தகவமைவு, அணுகல், குறைந்த கட்டணம், தொழில்துறைக்கு தேவையான கல்வி ஆகியவற்றால் தனித்து நிற்கின்றன என்று மலாயா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டத்தோஸ்ரீ டாக்டர் நூர் அஸ்வான் அபு ஒஸ்மான் தெரிவித்தார். மலேசியாவில் சுமார் 1.1 முதல் 1.2 மில்லியன் உள்ளூர் மாணவர்கள் உள்ளனர். அவர்களில் 6 லட்சம் முதல் 6.5 லட்சம் பேர் 20 பொது பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றனர். பொது பல்கலைக்கழகங்கள் குறைந்த கட்டணம், பொருத்தமான கல்வி, நவீன உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் சமநிலையான கலவையை வழங்குவதால் இந்த போக்கு நிலவுகிறது. மலாயா பல்கலைக்கழகம் உட்பட பொது பல்கலைக்கழகங்கள் புதிய தலைமுறை மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உருமாறி வருகின்றன. வசதிகளுக்கு அப்பால் மலாயா பல்கலைக்கழகத்தின் 3 முனை தத்துவமான சமூக ஈடுபாடு, தொழில்துறை ஒருங்கிணைப்பு, பன்னாட்டு வெளிப்பாடு ஆகியவை பொது பல்கலைக்கழகங்களை வெறும் குறைந்த கட்டணத்தை விட சக்தி வாய்ந்த தேர்வாக ஆக்குகிறது என நூர் அஸ்வான் கருத்துரைத்தார். தரமான பயனுள்ள கற்றல் கற்பித்தலை உறுதிப்படுத்த ஒரு வகுப்பறையில் அதிகப்படியாக 25 மாணவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் இன்ஸ்டிடியூட் Pembangunan dan Kemajuan Inklusif Malaysia மிண்டா UKM-இன் உதவி இயக்குனர் அன்வார் அஹ்மத் பரிந்துரைத்துள்ளார். வகுப்பறையில் குறைவான மாணவர்கள் இருப்பதால் தரமான கற்றல் கற்பித்தலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் வகுப்பறையில் கற்றல் வசதிகளும் சீர்திருத்தப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் வேகமான இணைய இணைப்பு, விவேக பலகை, போன் கருவிகள் இருக்க வேண்டும் என்றும் அன்வார் கூறினார். வகுப்பறைகள் தற்போதையதை விட சிறந்த அடிப்படை வசதிகளை கொண்டிருக்க வேண்டும் என்றும் வகுப்பறையில் இருந்து கல்வி சீர்திருத்தம் தொடங்கப்பட வேண்டும் என்ற கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக்கின் யோசனை நல்லது என்றும் அவர் குறிப்பிட்டார். 2025 ஆண்டிற்கான படிவம் 6 முதல் தவணை சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் நாளை முதல்
கல்வி அமைச்சின் இணையதளத்திலோ அல்லது அவரவர் பள்ளிகள் மூலம் இயங்கலையில் அனுப்பலாம். வாய்ப்பு கிடைக்காத மாணவர்கள் மே 19 முதல் 25 வரை மேல்முறையீடு செய்யலாம். மேலும் மேல்முறையீட்டு முடிவுகள் ஜூன் 3 அன்று அதே வழியில் அனுப்பலாம் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025 முதல் உயர்கல்வி அமைச்சுடன் இணைந்து பொது பல்கலைக்கழகங்களில் படிவம் 6 கல்வி திட்டத்தை கல்வி அமைச்சு செயல்படுத்தும். மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM, மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USM ஆகியவற்றில் முதற்கட்டமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய 2 ஆய்வுத் துறைகளை வழங்கும். இன்று காலை இப்போ கம்போங் தெபெங் திங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 61 வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து பேரா தீயணைப்பு மீட்புத் துறையின் உதவி இயக்குநர் சபருர்சி நூர் அஹ்மத் கூறுகையில், அதிகாலை 3 மணி அளவில் தீயணைப்பு நடவடிக்கை முடிந்ததும் அவ்வீட்டின் சமையலறை பகுதியிலிருந்து முதியவரின் உடல் மீட்கப்பட்டது. உடற்கூறு ஆய்வுக்காக சடலம் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தெலுக்கின்தான் அருகே நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்த அத்திய கழக தடுப்பு படை வீரர் காப்ரல் அமீருடின் ஜப்ரியின் மனைவி நோரசியான் முகமது ஜானட் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய லாரி ஓட்டுநரை மன்னித்ததாக கூறியுள்ளார். விபத்து விதிப்படியே நடந்தது என்று நம்புவதால் அவர் ஓட்டுநரை குறை கூறவில்லை. தனது இல்லத்தில் நடைபெற்ற PTPTNின் ஜியாரா காசேத் திட்டத்தின் போது அவர் கண்ணீருடன் இதை கூறினார். கோப்ரல் அமீருடின் பணியின் போது இறப்பது பெருமை என்று முன்பு பேசியதாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் கடவுள் ஒருவரின் நேரத்தை நிர்ணயித்து விட்டால் 1 நிமிடம் கூட தாமதமாகாது என்றும் அவர் கூறியதாக நூரசியான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.